வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம அகத் தூய்மை அதை பத்தி தான் பார்க்க போறோம். அகத் தூய்மை அப்படின்னா நம் உள்ளத்தில் ஏற்படும் எண்ணற்ற உணர்வுகள், அது நல்ல உயர்வான எண்ணங்களாக இருக்கும்போது நம் செயல்களிலும் அது வெளிப்படும். அகம் தூய்மையா இருந்தாதான் புற தூய்மை நமக்கு நல்லா இருக்கும். அகம் தூய்மை இல்லாம புற தூய்மையோட தான் நம்ம புற தூய்மை மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுதான் வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா சொல்லுவாரு. என் உடலும் என் பொருளும் என் உயிரையும் தான் கொண்டான், தன் உடலும் தன் பொருளும் தன் உயிரையும் எனக்களித்தான் இறைவா அப்படின்னு சொல்லுவார். அதாவது இதுல என்ன அப்படின்னா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ தன்னோட உடலு உயிர் பொருள் எல்லாத்தையும் இறைவன்கிட்ட கொடுத்துட்டேன், இறைவனோட உடல் உயிர் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன், அருட்பெரும் ஜோதி என்று அழைத்தேன், வந்தான் வந்தான் உள் மகிழ்ந்து அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஏன் அப்படின்னா, தன்னுடைய அகம் அந்த அளவுக்கு தூய்மையா இருந்தது. அகம் தூய்மையா இருக்கிற ஒருவர் மட்டும்தான் புற தூய்மை நலமாக இருக்கும். நாம எல்லாருமே புறம் தூய்மையா இருந்துட்டா போதும், அகம் எப்படி இருந்தா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே அக தூய்மைதான் மிக சிறப்பானதா இருக்கும். அனைத்து மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற அப்படின்னு சொல்லுவாரு வள்ளுவர் பெருமான். மன தூய்மை ஒன்றுதான் மிக சிறந்தது, மற்றதெல்லாம் வெறும் ஆரவாரம் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மன தூய்மை எப்படி இருக்கணும்? அக தூய்மை மன தூய்மை எல்லாமே ஒண்ணுதான். நாம அகம் மனம் இதெல்லாம் தூய்மையா இருக்கணும். அகத்தே கருத்து இருந்து புறத்தே வெளுத்திருக்கும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். அதாவது உள்ளம் கருப்பாதான் இருக்குது, வெளியில தோற்றத்துக்கு பார்க்க வேணா பொலிவோட இருக்கலாம், ஆனா அகமும் புறமும் தூய்மையாக இருக்க வேண்டும். இதை நான் ஒரு அழகான கதை மூலியமா சொல்றேன். பாரத போர் முடிவுற்ற நாள், பாரத போர் நடந்துட்டு இருக்கு, பாண்டவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. இதுல அர்ஜுனனுக்கு மிக மகிழ்ச்சி, அதை விட கொஞ்சம் ஆணவம்னு கூட சொல்லலாம். ஏன்னா தன்னாலதான் இந்த போர் வெற்றி அடைஞ்சுது அப்படின்னு. அதுவும் இல்லாம கிருஷ்ணரே தனக்கு தேரோட்டியா வந்தாரு அப்படிங்கறதுல ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் ஆணவம், தன்னால எல்லாமே ஜெயிச்சிருச்சு அப்படின்ற எண்ணம். அப்படி அவரு நினைச்சிட்டு இருக்காரு. போரோட இறுதி நாள் வருது. ஆனா கிருஷ்ணர் ஒவ்வொரு நாளும் போர் முடிஞ்சு ஒரு தேரோட்டி போலேயேதான் கிருஷ்ணர் நடந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள்ல கூட தான் கடவுள் அப்படின்ற எண்ணத்தோட அவர் நடக்கல. அதனாலதான் முதல்ல தேர்ல இருந்து அர்ஜுனன் இறங்குவாரு, அப்புறம் தான் கிருஷ்ணர் இறங்குவார். இதுதான் வழக்கம். ஆனா இதை மாத்தணும்னு அர்ஜுனன் எனக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் முதல்ல இறங்கட்டும், போரோட இறுதி நாள் வந்துருச்சு, அப்போ கிருஷ்ணர் முதல்ல இறங்கட்டும், அப்புறம் நாம இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கிருஷ்ணர்ட்டி சொல்றாரு. கிருஷ்ணா நீ முதல்ல இறங்கு, அதுக்கப்புறம் நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு. ஆனா அது கிருஷ்ணர் ஒத்துக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீனே முதல்ல இறங்கு அர்ஜுனா அப்படிங்கிறாரு. அர்ஜுனனுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட கடவுள் இல்லையா, அவர் சொல்றதை கேட்டுதான் ஆகணும், கிருஷ்ண பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறங்கிறாரு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணருக்கு இறங்குறாரு. கிருஷ்ணர் இறங்கின அடுத்த நொடி அர்ஜுனன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த தேர்ல இருந்து அனுமன் கொடி ரூபத்துல இருக்காரு இல்லையா, அவரு பறந்து எட்டக்க போயிடாரு. அவர் பறந்து போன கொஞ்ச நேரத்துல அந்த தேர் தீ பிடிச்சு பயங்கரமா எரியுது. இப்போ அர்ஜுனனுக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்ன கிருஷ்ணா இது, இப்படி தேர் நல்லா இருந்த தேர் இப்படி எரியுதே அப்படின்னு. அதாவது அதுக்கு காரணம் கர்ணன், துரோணர், இந்த மாதிரி நிறைய பேர்கள், பீஷ்மர், இவங்கெல்லாம் விட்ட அம்புகளோட அந்த வெப்பம் தாங்காம அது உள்ளேயே இருந்தது, தகிச்சுக்கிட்டே இருந்தது. நான் உள்ள இருந்ததுனால அக்னி பகவான் அமைதியா இருந்தாரு. நான் இறங்குன அடுத்த நொடி இனிமே இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போது அது தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய உண்மை புரிஞ்சுது. தான் தான் இந்த போருக்கு காரணம், தன்னாலதான் வெற்றி அடைஞ்சது, கிருஷ்ணரே தனக்கு தேரோட்டியா இருக்காரு அப்படின்ற தன்னோட அகத்துல தோன்றின அந்த கர்வத்தை அந்த நிமிஷம் அவரு மறைச்சு அழிச்சிட்டாரு. தான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ அக தூய்மை அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு. ஒரு கடவுள் அவரு தனக்கு இதா இருக்காரு அப்படின்னு நினைச்சது ஒரு பக்கம்னாலும், தன்னாலதான் வெற்றி அப்படின்னு நினைச்சதுனாலதான் அதை ஒரு நிமிஷத்துல கிருஷ்ணர் கலைஞ்சார். அதுதான் அக தூய்மை. அகம் தூய்மையா இருந்துட்டா நிச்சயமா எல்லா செயல்களும் சிறப்பா அமையும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்து விடும் அப்படின்னு சொல்லுவாரு மகரிஷி. ஏன்னா நம்ம உள்ளத்துக்குள்ள ஒண்ணு இருக்கும். நம்ம ஒருத்தவங்களை பார்க்க போறோம்னா அவங்கள நேர்ல பார்க்கும்போது அவங்கள நமக்கு பிடிக்காது, ஆனா அவங்கள்ட்ட அதை நம்ம காட்ட முடியாது. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நம்ம சிரிச்சு வைப்போம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு கூட நம்ம மனசுல தோணும். ஆனா நேர்ல நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்போம். ஏன்னா நம்மளோட இயல்பே அதுதான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது. நம்ம மனசுக்குள்ள எவ்வளவோ எண்ணங்கள் இருக்கும்.
ஆனா மற்றவர்களை பத்தி நம்மளை பத்தி நாம உயர்வா நினைச்சுப்போம். மற்றவர்களை நாம என்னைக்குமே ஒரு படி கீழே இறங்கிதான் வைப்போம். அப்போ தன் தவறை தான் உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடம் நட்பு ஓங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மை நாம் உணரணும். நம்ம உள்ளத்துக்குள்ள எவ்வளவு தூய்மை இருக்கோ அதுதான் நம்ம செயல்களா வெளிப்படும். நான் ஒரு அழகான கதை மூலியமா சொல்றேன். ஒரு வேடன் அவர் காட்டுக்கு போய் விறகு வெட்ட போறார். விறகு வெட்டிட்டு இருக்கார். அப்போ ஒரு நரி கால்ல அடிபட்டு ரொம்ப வேதனையோட 2 காலும் அதுக்கு செயல்படல. அது 2 காலால மட்டும் இழுத்து இழுத்து நடந்துகிட்டே போயிருக்கு. ரொம்ப வேதனையோட உட்கார்ந்துருக்கு. அதுக்கு உணவு இல்ல. இவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த நரி எப்படி சாப்பிடும்? பாவம், இதுக்கு கால் சரியா வேலை செய்யலையே, அடிபட்டு இருக்கு போல இருக்கே, இது எப்படி சாப்பிடும்னு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ தூரத்துல ஒரு சிங்கம் ஒரு மானை அடிச்சு இழுத்துட்டு வருது. இவர் சிங்கத்தை பார்த்தோன்னே மரத்துல ஏறி உக்காந்துக்கிட்டார். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற பயம் இருக்கும் இல்லையா? மரத்துல ஏறி உக்காந்துக்கிட்டார். அப்படி இவர் உட்காந்துருக்கும் போது அந்த சிங்கம் என்ன பண்ணுது, அந்த மானை அடிச்சு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு மீதியை போட்டுட்டு போயிடுது. ஏன்னா சிங்கத்தோட இயல்பே அதான், மிருகங்களோட இயல்பே அதான். பசி எடுக்கும் போது மட்டும்தான் சாப்பிடும். அந்த தன்னோட தேவை தன்னோட வயிற்றுக்கான தேவை தீர்ந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷம் அந்த உணவை திரும்பி கூட பார்க்காதுங்க. பசிக்காக மட்டும்தான் எல்லா விலங்குகளும் வேட்டையாடும். மனிதர்கள் மட்டும்தான் தனக்கு தேவை தேவை தேவைன்னு நாம சேர்த்து வச்சுக்கிறோம். ஆனா மிருகங்கள் அப்படி கிடையாது. எது தேவையோ அந்த நேரத்துக்கு அந்த தன்னோட பசி தேவைக்காக மட்டுமே வேட்டையாடக்கூடியது. அது மாதிரி வேட்டையாடி இது எடுத்துட்டு அந்த தேவையான அளவு சாப்பிட்டுட்டு இது போயிடுது. போன அடுத்த நிமிஷம் நரி நவுந்துகிட்டே கஷ்டப்பட்டு அந்த மீதி இருக்கிற உணவை சாப்பிடுது. இத பாக்குற வேடனுக்கு ஒரு எண்ணம் வருது. என்ன அப்படின்னா, இறைவன் இதுக்கும் படி அளந்துட்டாரே, இந்த அடிபட்டு உட்கார்ந்து இருக்கிற இந்த நரிக்கு உணவா கொடுத்து படி அளந்துட்டாரே, அப்ப நம்ம ஏன் உழைக்கணும்? நாமளும் உணவுக்காக போய் நம்ம இனிமே தேடிட்டு இந்த மாதிரி விறகு வெட்டி கஷ்டப்படக்கூடாது. நமக்கும் இறைவன் படி அளப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் ஒரு கோயில்ல உட்கார்ந்துடுறார். கோயில்ல போய் உட்காந்து ஒரு நாள் முழுக்க போகுது. உணவு வரல, யாரும் தேடி இவரை கொடுக்கல. சரி, இன்னைக்கு இறைவன் நம்மளை சோதிக்கிறார், நாளைக்கு கொடுப்பார் அப்படின்னு மறுநாளும் விடிஞ்சு எழுந்திரிச்சும் அதே மாதிரி உட்காந்துருக்காரு. ஒரு இரவு ஃபுல்லா பட்னியா திரும்பி காலையில மாலை பொழுதும் வந்துருது, உணவு வரல. உடனே இறைவன்கிட்ட இவர் அழுறாரு. அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கின உடனே கனவுல இறைவன் வரார். இறைவன் முட்டாளே, மதி இழந்த முட்டாளே அப்படின்னு திட்டுறாரு. ஏன் அப்படின்னா, ஏன் இறைவா என்ன திட்டுறீங்க அப்படின்னு இவர் கேக்குறாரு. அதுக்கு இறைவன் சொல்றாரு, கால் முடியாத ஒரு நரிக்கு உணவு இட்டதை நீ பாத்தில்ல, அப்போ நரிக்கு உணவு கொடுத்த எனக்கு உனக்கு கொடுக்க முடியலன்னு சொல்றியே, அந்த நரிக்கு அந்த சிங்கம் உணவிட்டதை ஏன் நீ பாக்கல? முடியாத நரி முடியாத நரிக்குன்னு நினைக்காம சிங்கம் அது தான் சாப்பிட்டதை போக மீதி நரிக்கு கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரி நீ உழைச்சி 4 பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்காம நீ சும்மா உட்கார்ந்து இருந்து சாப்பிடணும்னு நீ நினைக்கிறியே அப்படின்னு இறைவன் கேட்டாராம். இவர் தூக்கத்துல முழிச்சு அப்பதான் இவருக்கு சுய நினைவே வந்திருக்கு. தன்னுடைய அகத்தை நினைச்சு இவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அதாவது தன் உள்ள தூய்மை இல்லாம தான் எத்தனை ஒரு தவறான செயல் செய்துட்டோம். அன்னன்னைக்கு நாம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு இல்லையா? அப்போ நம்ம உள்ளத்துல இறைவன் நமக்கு எப்படியோ, நம்ம போய் கோயில்ல நின்னுட்டா இறைவன் கொடுத்துருவாரா? இல்ல, நாம தனக்கான தேவைய நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாமளே தேடி எடுத்துக்கணும். இறைவனையும் கேட்கணும். இறைவன் கருணை இல்லாம நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனா நம்முடைய தேவையை முடிந்த வரைக்கும் நாம தான் செயல்படுத்தி கொண்டு வரணும். அப்படி நாம செயல்படுத்தி கொண்டு வந்தாதான் இறைவனோட அருளோட அது நிச்சயமா வெற்றியா மாறும். மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை, மண்மனம் கொண்டு மகிழ்ந்து இருப்பார்க்கு மண்மனம் மனோலயமாமே அப்படின்னு சொல்லுவார் திருமூலர். மனசு தூய்மையா இருக்கிற இடத்துலதான் இறைவன் இருப்பான். இறைவன் இருக்கிற இடத்துலதான் தூய்மையான உள்ளம் இருக்கும். அப்படி எல்லாம் இருந்தா அந்த இடம் மனோலயம், ஒரு ஆலயம் போன்றது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இனி நாம் தூய்மையோடு செயல்படுவோம், அனைத்தையும் வெற்றியாக்குவோம். இன்னைக்கு நாம தூய்மை பத்தி பார்த்திருக்கோம். இன்னும் வரும் நாட்கள்ல நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.